रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। सीताराम लक्ष्मण हनुमान की हरे कृष्णा। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். மேனோன் பாறையில வெள்ளி விழா 25வது ஆண்டு விழா இங்க நடக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கேரளத்திலே முதல் சத்சங்கம் ஆரம்பிச்சது இந்த அழகான கிராமத்துல. இன்னைக்கு 25 வருடம் முடிவடைந்திருக்கிறது இங்க அழகான வெள்ளி விழா நிகழ்ச்சி. அப்ப இன்னைக்கு ஆன்மீக குருவை பற்றி பேசப்போம். இங்க கூடியிருக்கிற பக்தர்கள்ல எத்தனை பேரு குரு தீட்சை பெற்றவர்கள்? எவ்வளவு பேர் குரு தீட்சை? கொஞ்சம் பேர். பாக்கி எல்லாரும் நாம ஜபம் செய்யறவங்க எத்தனை பேரு? எல்லாருமே நாம ஜபம் செய்யறோம். நீங்க இந்த தமிழ்ல இந்த பழமையான சொல் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. மாதா பிதா குரு தெய்வம். சாதாரண ஒரு பக்தருக்கும் வைஷ்ணவருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, பக்தர்கள் கோயிலுக்கு போறாங்க, அவர்களுக்கு குரு கிடையாது. வைணவருக்கு குரு கண்டிப்பாக உண்டு. நீங்க எந்த மருத்துவர் கிட்ட போவீங்க? அவர் பல்கலைக்கழகத்திலிருந்து சர்டிபிகேட் வாங்கின மருத்துவர் கிட்ட போவீங்களா? இல்ல பழைய பேப்பர் மார்க்கெட்ல இருந்து பேப்பர் புத்தகம் வாங்கி படிச்சு மருத்துவம் செய்யக்கூடிய அந்த மருத்துவர் கிட்ட போவீங்களா? உங்களுக்கு வியாதி வந்துருச்சுன்னா எந்த மருத்துவர் கிட்ட போவீங்க? யார்கிட்ட போவீங்க? சர்டிபிகேட் இருக்கிறது இல்லையா? ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் ரயில் பயணம் செஞ்சிருக்கீங்களா? எல்லாரும் ரயில்ல உட்கார்ந்து போகும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு செய்தி வருது, அங்க உள்ள ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஓட்டுநருக்கு ரயில் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உட்கார்ந்துருப்பீங்க? நிம்மதியா உட்கார்ந்துருப்பீங்களா? ஜபத்தோட ஜபமா இருக்கும் இல்லையா? சும்மா ஓடுறதை விட நாய்க்குட்டி துரத்தும் போது ஓடுறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான ஓட்டம். சிலவங்கெல்லாம் காலையில உடல் குறைக்கிறதுக்காக, உடல் பருமன் குறைக்கிறதுக்காக காலையில ஓடுவாங்க சும்மா. அதெல்லாம் ஓட்டம் கிடையாது. நாய்க்குட்டி துரத்தும் போது ஓடுவாங்க பாருங்க. நான் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல ஆரம்பத்துல சேர்ந்த காலத்துல புத்தக விநியோகத்துக்காக இப்படி வீடு வீடா போய் புத்தக விநியோகம் செய்வோம். அந்த சேவை செஞ்ச அனுபவம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? எல்லாருக்கும். ஒரு இடமா போய் ஒரு வீட்டுல கதவை திறந்து அமைதியா இருந்தது. கேட்டை திறந்து நான் வேற ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப உண்மையா அந்த கேட்டை வேற சாத்திட்டு மெதுவா நடந்து போற. 2 சைடும் பூச்சட்டிகள்லாம் அழகா இருக்கு. உள்ள போய் காலிங் பெல் அடிச்சேன், யாருமே வரல. சரி 2 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அடுத்த ஒரு காலிங் பெல் அடிச்ச போது என் பக்கத்துல ஒரு 3 அடிக்கு ஒரு நாய். அது நாய் கிடையாது, ஏதோ அது ஒண்ணு குறைச்சது பாருங்க. திரும்பி எடுத்த ஓட்டத்தில் அந்த 3 அடி கேட்டையே தாவி குடிச்சு ஓடிட்டேன். அதுதான் உண்மையான ஓட்டம். அதே மாதிரி பக்தர்களுக்கும் வைணவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால், பக்தர்கள் கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அவர்களுக்கு ஆன்மீகமா வழி நடத்தக்கூடிய ஒரு ஆச்சாரியர் கருணை கிடையாது.
சும்மா பழைய மார்க்கெட்ல புத்தகத்தை வாங்கி நான் படிச்சு மருத்துவர்னு சொன்னா எந்த சீக்காளியும் அந்த மருத்துவர்கிட்ட போக மாட்டாங்க. அதே மாதிரி ஆன்மீகத்திலும் நமக்கு யார் வேணும்? கண்டிப்பா குரு வேணும். ஒருத்தர், நான் போன வாரம் ராமாயணத்தினுடைய சொற்பொழிவு கேட்கிறேன், ஒருத்தர் சொற்பொழிவு கொடுக்கிறார், ரொம்ப கேட்க நல்லா இருந்தது. என்ன சொல்றாரு? ராமாயணம் என்று சொன்னால் அதன் பொருள் ராத்திரி மாயணம், அதுதான் ராமா. கேட்க நல்லா தான், ஆனா அது சரியா தவறா? ஏன்னா அப்படி ஒரு விளக்க ஆச்சாரியர்கள் கொடுக்கவே இல்லை. இவரா கதை விடுறார். ராமாயணம், ரானா இரவு, ராத்திரி, மாயணம்னா இரவு, ராமாயணம்னா இரவு மாயணம், ராத்திரி மாயணம். உங்க வாழ்க்கையில பிரகாசம் ஒளிமயமா இருக்கணும். நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா அது உண்மையா? உண்மை கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் அந்த ஒரு கேலண்டர் தொங்கிட்டு இருந்தது, ஞாபகம் இருக்கா? நீ எதை கொண்டு வந்தா, எதை கொண்டு போகிறாய், எதையுமே நீ கொண்டு வரல, கீழே பகவத்கீதா. நல்லாதான் இருக்கு, ஆனா அது பகவத்கீதையில இருக்கா? பகவத்கீதையில கிடையாது. நல்ல விஷயம், அது உண்மையான விஷயம், நல்ல விஷயம் தான், ஆனா பகவத்கீதையில கிடையாது. இத வேற மக்கள் இதுதான் பகவத்கீதான்னு நம்பிக்கிட்டு ஊர் பூரா இந்த கேலண்டரை பிரிண்ட் பண்ணி எல்லாம் ஃப்ரீயா வந்து விநியோகம் செய்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பேருக்கு அந்த கேலண்டர் அந்த காலத்துல கிடைச்சிருக்கு? எல்லாரும் வீட்லயும் பெருசு பெருசா மாட்டி கீழே கீதாசாரம். கிருஷ்ணர் பார்த்திருந்தாரு, தற்கொலையே பண்ணியிருப்பாரு. நான் சொல்லாத விஷயமெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ஆனா நல்லாதான் இருக்கு. ஆனா கீதையில இருக்கா? அப்போ உண்மையான ஆன்மீகம்னா அதற்கும் ஒரு குருநாதன் இல்லாவிட்டால் தவறான பாதையில் சென்று விடுவோம். கலிகாலத்துல ஏமாத்திர குரு, ஏமாத்திர சீடர்கள் ஏகப்பட்டது இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குரு ஒரு சீடனை கூப்பிட்டுக்கிட்டு, வா நம்ம வந்து புனித யாத்திரை அப்படியே போயிட்டு பில்கிரிமேஜ் போயிட்டு வரலாம். ஒரு லிஸ்ட கொடுத்துட்டார். இந்த பொருளெல்லாம் நீ எடுக்கணும், எல்லாம் எடுத்து மூட்டைய கட்டி எங்க போறோம்? பிருந்தாவனத்துக்கு போறோம். அறிவில்லாத குரு, அறிவில்லாத சிஷ்யன், இதுதான் கலிகாலத்துல அதிகம். உண்மையான ஆன்மீக குருவும் உண்மையான சீடர்களும் ரொம்ப குறைவு. ஏமாத்திர ஆச்சாரியர்கள் தான் கலிகாலத்தில் அதிகம். எவ்வளவு பேர் ஒப்புக்கொள்கிறீர்கள், சம்மதிக்கிறீங்க? ஏமாத்திரம் தான். குரு ஏமாத்திரார், நம்மளும் ஏமாத்த வேண்டியது. ஜபமாலை எடுத்து ஹரே கிருஷ்ணா, நம்மளை யாராவது பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுனா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கண்ணு தண்ணி எல்லாம் வரும். ஏமாற்றவர்கள் தான் கலிகாலத்துல அதிகம். அப்ப இந்த குருநாதர் சொல்றாரு, நம்ம வந்து புனித யாத்திரை போறோம், நான் தர்ற பொருள் எல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கோ. எல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டார், எல்லாம் குதிரையில வச்சாச்சு. உடனே சொல்றாரு, நம்ம போறோம், குதிரையிலிருந்து எந்த பொருள் விழுந்தாலும் நீ அதை கவனமா எடுத்து குதிரையில திரும்ப வை, ரொம்ப கவனமா இருக்கணும். உடனே சீடனும், சரி சார் சரி சார், நீங்க சொல்ற மாதிரியே ஐயா எல்லாம் கரெக்டா பண்றேன். ஏறி குதிரையில உட்காந்து போறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே குதிரை சாணி போட்டு. இந்த உண்மையான சீடன் என்ன செஞ்சாரு? சூடு சூடா சாணியை தூக்கிட்டு போய், குருநாதா நீ கீழே போடு, உன்ன மாதிரி அறிவில்லாத சீடனை நான் ஏற்றுக்கொண்டேனே. அப்புறம் லிஸ்ட் கொடுத்தார். என்னது? எது விழுந்தா எடுக்கணும்? என்ன? புக்கு, குதிரையிலிருந்து என்னோட புத்தகம் கீழே விழுந்தா எடுக்கணும். சரி. குருவனுடைய குச்சி, இந்த நடக்கிற வாக்கிங் ஸ்டிக், அது குச்சி விழுந்தா அது எடுக்கணும். சரி, ஓகே. குருவனுடைய இந்த மேல போடுவாங்க அங்கவஸ்திரம், அது சத்தர், அது விழுந்தா எடுக்கணும். சரிங்க ஐயா. அப்புறம் சட்டி சாமான் எல்லாம் லிஸ்ட் போட்டார். மறுபடியும் போறாங்க பயணம். கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சு? குதிரை எதையோ பார்த்து பயந்து அப்படின்னு ஒரு ஆட்டம் அடிச்சு குரு கீழே விட்டார். இந்த சிஷ்யன் என்ன பண்றான்? லிஸ்ட பார்த்து புக்கு லோட்டா லோட்டா
குருவோட குச்சி. யார் கீழே கிடக்குறா? குரு. அவர்கிட்ட போய் சத்திரம் உருவிட்டு போறான். ஆனா யார தூக்கல? கலிகாலத்துல முட்டாள் ஆன்மீக குருவும் மூடர்களான சீடர்களும் தான் அதிகம். நான் சும்மா சொல்லல. உண்மையான ஆன்மீக குருவை கலிகாலத்துல நம்ம தேடலைன்னா நம்ம எல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள். ஏன்னா இப்போ ஒரு சாமியார் இருக்கிறார் தமிழ்நாட்டுல, காலை தொட்டு கும்பிடணும்னா 15,000 ரூபாய், முட்டிய தொடணும்னா 35,000 ரூபாய். கொஞ்சம் மேல மேல போக போக ரேட் அதிகமாகும். நான் பொய் சொல்லல, ஆனா இங்க பேர் சொல்ல விரும்பல. நல்லா இருக்காங்க, இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம். அவங்க உங்க வீட்டுக்கு வரணும்னா 3 லட்சம் ரூபாய். எனக்கு மேனோன் பாறையில கருக்கு கூட தரல. 3 லட்சம், அதாவது கீழே இருந்து ரேட் அதிகம். இந்த மாதிரி ஏமாத்துறவர்கள் கலிகாலத்தில் அதிகம். உண்மையான குருவை சரணடைய வேண்டும், அவர்கள் கிட்ட இருந்து ஆன்மீகம் படிக்க வேண்டும். என்னது? எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யை கதிதஹி அர்த்த பிரகாசந்தே மகாத்மன. உண்மையான ஆன்மீக குரு கிடைச்சாருன்னா இதயத்துக்குள்ள இருந்து இந்த ஞானமெல்லாம் வெளியே வருமா, எல்லா அறிவும், முழுமையான அறிவு வெளியே வரும். எவ்வளவு பேர் திருப்பதி போயிருக்கீங்க? திருப்பதி எல்லாரும் போயிருக்கீங்க. ஸ்ரீனிவாச பாலாஜி, ஸ்ரீனிவாச பாலாஜிக்கு எல்லாரும் திருப்பதி போயாச்சு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா பாலாஜிக்கு தாடியில ஒரு வெள்ளை கலர்ல பேட்ச் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அவர் முகத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு தாடியில ஒரு பேட்ச் இருக்கும், ஒயிட்டா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் இங்க திலகம் போட்டிருப்போம், அவர் இங்கேயும் பெருசா போட்டிருப்பார், இங்கேயும் போட்டிருப்பார். திலகம் பெருசா இருக்கும். அழகான கதை. என்ன கதைனா, ராமானுஜருக்கு அனந்தாழ்வார் அப்படி என்று ஒரு சீடர் இருந்தார். உண்மையான குருவும் உண்மையான சீடர்கள். எவ்வளவு பேர் திருப்பதி போயிருக்கீங்க? எல்லாரும். யாராவது நடந்து போயிருக்கீங்களா? மேல கீழே இருந்து மேல நடந்து? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முதல்ல 2 கால்ல நடப்போம், அப்புறம் 4 கால்ல நடப்போம். எப்படியாவது. அஹோபிலெல்லாம் போயிருக்கீங்களா? ஆமா. அந்த உக்ரஸ்தம்பம் ஏறும்போது மனுஷன் யாரு குரங்கு யாருன்னே வித்தியாசம் தெரியாது. எல்லாமே தாவி தாவி ஏறிட்டு இருக்கும் மேல. அந்த சூழ்நிலையில ஆயிடுவோம். அப்ப திருப்பதியில நீங்க போறீங்கன்னா, அந்த காலத்துல ராமானுஜர் போயிருக்காரு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் போய் பார்த்தாரு. மலை மேல எங்கேயுமே குடிக்க தண்ணி இல்லை. ஸ்ரீனிவாசருக்கு அழகான பூக்கள், மலர்கள் எல்லாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆனா அங்க பூஞ்சோலை இல்லை, பூந்தோட்டம் கிடையாது, நறுமணம் நிறைந்த பூக்கள் கிடையாது. ஏன்னா அங்க நீர் கிடையாது, தண்ணி கிடையாது. மேனோன் பாறையில கிணத்துல எல்லாம் தண்ணி இருக்கா? இருக்கு. நம்ம ஆளுங்களும் சாயங்காலம் தண்ணி போடுறாங்களா? அதுவும் இருக்கு இந்த ஊர்ல. அப்ப என்னாச்சு? ராமானுஜர் தரிசனம் எல்லாம் முடிஞ்சு திரும்பி ஆசிரமத்துக்கு ஸ்ரீரங்கத்துல தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து ராமானுஜர் சொல்றாரு, நான் திருப்பதி போனேன், ஸ்ரீனிவாசரை வணங்கினேன், ஆனால் அங்கே ஒரு குறை. என்ன குறை? என்ன குறை? தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாதனால பூந்தோட்டமும் பூஞ்சோலைகளும் கிடையாது, பூஞ்சோலைகள் இல்லாதனால நறுமணம் மிக்க பூக்கள் கிடையாது. அதனால பாலாஜிக்கு பூ அர்ப்பணம் பண்ண முடியாது. எனக்கு யாராவது சீடர்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால், உண்மையான சீடர்கள் எனக்கு ஏதாவது சேவை செய்து என்னை திருப்திப்படுத்த வேண்டும், குருவின் கட்டளையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால், நீங்க திருப்பதியில போய் அந்த மலை மேல ஒரு பூந்தோட்டத்தை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஹரே கிருஷ்ண பக்தர்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? இப்ப வர்றேன்னு போயிருப்பாங்க. அப்பவும் அந்த பக்தர்களுக்கு பயமாக இருந்தது. ஏன்னா மலைக்கு மேல, பாறை மேல ஏறி அந்த பாறை எல்லாம் உடைச்சு பூந்தோட்டம் பண்றது ஈஸியா, ரொம்ப கடினமான காரியம். அப்ப பக்தர்கள்லாம் போக தயங்குனாங்க, யாருமே போக முன்வரல. ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சாரு, ஐயா நான் போறேன். யார் அவரு? அவர் பேர் என்ன? அனந்தாழ்வார். அனந்தாழ்வார் கி. அதாவது சேவை செய்ய அவ்வளவு உற்சாகத்தோட செய்யணுமா.
பகவானுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும்னு சொன்னா முதல்ல நான் போறேன், நான் செய்யறேன் அப்படின்னு ஆசையோட போறேன். சில நேரத்துல நம்ம சொல்லும் போது நான் செய்யணுமா, நானே போகணுமா, அவர் சும்மா தானே இருக்கார், அவர்கிட்ட சொல்ல வேண்டியத. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, லிஸ்ட்ல இருந்து நம்ம பேரை எடுத்துருவார். ஏன்? லக்ஷ்மி சஹஸ்ர சதசம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பகவானை எத்தனை லட்சுமிகள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள்? சஹஸ்ர. அவர் அப்படி உட்கார்ந்து இருப்பார், சுத்தி 1000 லட்சுமி. மசால் தோசை அடிக்கிறது ஒரு லட்சுமி, அந்த பக்கம் பரோட்டா இனி ஒரு லட்சுமி, சட்னி வேற ஒரு ஆளு, ஜூஸ் வேற ஒரு ஆளு, ஃபேன் வீசுறது வேற, 1000 லட்சுமி போட்டி போட்டு. இங்க வந்து ஒரு பூவை தானா நானே தரணுமா? அவ்வளவுதான். விருப்பம் இல்லை என்றால் அவர் அப்படியே நம்மளை மாத்தி வச்சிருவார். அப்புறம் இந்த ஜென்மத்துல சேவை கிடைக்காது. நாராயணனை சேவை செய்வதற்காக நாரதர் 10,000 வருஷம் வைகுண்டத்தின் கதவு கிட்டே காத்து கொண்டிருந்தார். எவ்வளவு வருஷம்? 10,000 வருஷம் அந்த சேவைக்காக. பிறவி பயன் அடைந்து விடுவோம் பகவானுக்கு ஒரு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் சரி என்று சொல்லி இவர் போறார். அனந்தாழ்வார். உடனே எல்லாரும் சொல்றாங்க, அனந்தாழ்வார் நீ போறியா? கஷ்டமான வேலை உனக்கு தெரியுமா? யோசிச்சுதான் நீ போறியா? நம்ம பக்தர்கள் கூட சிலவங்க தீட்சை எடுக்கும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் வேணுமா? பக்தி வீட்டிலேயே இருந்தா பத்தாது, எதுக்கு தீட்சை எல்லாம் போட்டுட்டு அது பெருசா திலக்க போட்டு ஊரையா மாத்திர? நிறைய பேர் நம்மளை வந்து நெகட்டிவா சொல்லுவாங்களா இல்லையா? வீட்லயே சொல்லுவாங்க. நான் ஒரு பிரபு கிட்ட கேட்டேன், நீங்க ஜபம் பண்றீங்களா ஐயா? அவர் சொன்னார், என் வைஃப் எல்லாம் சேர்த்து பண்றான், நான் அவளை தண்ணி தொளிச்சு விட்டுட்டேன், எனக்கும் என் குடும்பத்தையும் என் வீட்டு நாய்க்குட்டிக்கும் சேர்த்து அவ தான் ஜபம் பண்றான். மக்களுக்கு பிடிக்காது. அப்போ மக்கள் மத்த பக்தர்கள் சொன்னாங்க, அனந்தாழ்வார் அது ரொம்ப கடினமான காரியம், மலை மேல ஏறி பூந்தோட்டம் செய்வது அவ்வளவு எளிமை கிடையாது, அதுலயும் நீ மனைவியை கூட்டிட்டு போற, உன் மனைவி நிறைமாத கர்ப்பிணி, இப்பவா கூட்டிட்டு போறது? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? இது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. இந்த கர்ப்பிணியான பெண்ணை வேற நீ கூட்டிட்டு போற? இது கதை கிடையாது, புராணம் கிடையாது, திருப்பதியில நடந்த விஷயம். அனந்தாழ்வார் போறார், நான் என் குருவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், என் குருவுக்கு நான் வந்து சேவை செய்ய வேண்டும், அதுதான் என் வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள். மனைவியை கூட்டிட்டு போறார். அந்த 2 பேர் நடந்து மலை ஏறுறாங்க. எந்த மலை? திருப்பதி மலை. நடந்து ஏறுறாங்க. ஸ்ரீனிவாஸ் பாலாஜி கி சத்தம் பத்தாது. ஸ்ரீனிவாஸ் பாலாஜி கி சந்தோஷமா சொல்லணும். ஒரு குழந்தை கணக்கு பரீட்சையில 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு வீட்டுக்கு வருது. அப்பா கேட்கிறாரு, எவ்வளவுமா மார்க்கு? குழந்தை சொல்லு, 100. எவ்வளவு? 100. அப்படியா சொல்லு. எவ்வளவு மார்க்? 100. முட்டை வாங்கினாதான் என்ன சொல்லும்? எவ்வளவு? நல்ல விஷயம்னா அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? நீங்க இந்த டிவில எல்லாம் விளையாட்டு வீரர்களை பார்த்திருக்கீங்களா? விளையாட்டுல ஜெயிச்சா என்ன பண்றாங்க? அவ்வளவு சந்தோஷம், ஆரவாரம். நீங்க கேரளால பாத்தீங்கன்னா, இங்க இருக்கான்னு தெரியல அந்த சடங்கு, மத்திய கேரளத்தில் இருக்கு. பகவான் ஆராட்டுக்கு உற்சவத்துக்கு கடற்கரை நதிக்கரையில போனா ஆர்ப்பு விழி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்ப்பு விழி. எந்த அது எங்கனே விழிக்க? எங்கனே விழிக்கும்? சந்தோஷம்னா அப்படி இருக்கணும். நாம சங்கீர்த்தனம் ஹரி கிருஷ்ண ஹரி அப்படி இல்லை. ஆனந்தம்னா உச்ச கட்டத்தில் இருக்கணும். அப்போ அனந்தாழ்வார் போறார், என் குருவின் சேவை யாராலையும் தடை செய்யக்கூடாது, தடை செய்ய முடியாதுன்னு சொல்லி
மனைவியை கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த அம்மா கர்ப்பிணி. கொஞ்ச நேரம் உற்சாகமா நடந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மலை ஏற அவங்கனால முடியல. முகமெல்லாம் விளறி போய் அப்படியே வியர்த்து ரொம்ப அவங்க தளர்ந்து போய்விட்டார்கள். என்னால நடக்க முடியல பிரபு அப்படின்னு சொன்ன உடனே அனந்தாழ்வார், என் குருவின் சேவையை நீ தடை செய்து விடாதே, உன்னை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன், நீ இல்லைன்னு மட்டும் சொல்லிராதேன்னு சொல்லி அந்த பெண்ணை, மனைவியை இழுத்து கொண்டு மேலே ஏறார். எங்க மலை மேல இழுத்துக்கிட்டு போறார். ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, அனந்தாழ்வார் உனக்கு என்ன பைத்தியமா? முடியாத சேவை, கிருஷ்ணர் என்ன கீதையில முடியாத சேவையா சொல்லி இருக்காரு. நல்ல வேளை நமக்கு அந்த மாதிரி சேவையெல்லாம் கொடுக்கல. சத்சங்கத்துக்கு வந்த உடனே காலையில பெரிய ஒரு பாறையை கொடுத்து ஒரு சுத்தியை கொடுத்து உடை அப்படிங்கிற சர்வீஸா கொடுத்தாங்க. நமக்கு என்ன சர்வீஸ்? நல்லா சாப்பிடணும், ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணணும். இது கஷ்டமா? அனந்தாழ்வாருக்கு கிடைச்ச சேவை, மலை மேல ஏறி அந்த மலையை உடைத்து அங்க ஒரு பூந்தோட்டம் செய்ய வேண்டும். அங்க இருக்கிற பூஜாரிகள், அந்தணர்கள், பிராமணர்கள் கூட சொன்னாங்க, அனந்தாழ்வார் வேண்டாம்ப்பா, இவ்வளவு கஷ்டமான சேவை எல்லாம் நீ வேண்டாம். அனந்தாழ்வார் சொல்வார், முடியாது, என் குருவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், உயிரை கொடுப்பேனே தவிர திரும்பி போக மாட்டேன் என்று சொன்னார். கடைசியில பகவானுக்கே கவலை விட்டது, ஏன் இவன் இவ்வளவு கஷ்டப்படுறான்? டெய்லி அந்த பாறையை உடைச்சி அதுல பூந்தோட்டம் பண்ணி உதவி செய்யறது யாரு? கர்ப்பிணியான மனைவி. நடக்க கூட முடியல அந்த அம்மாவுக்கு. அதை இந்த கல்லெல்லாம் பிறக்கி தூக்கி கொண்டு போய் அங்க வீசி இங்க வீசி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த அம்மா. பகவானே மாறுவேடத்துல பல பல உருவம் எடுத்து சொல்றாரு, அனந்தாழ்வார் வேண்டாம்பா, பிராமணனுடைய உருவத்துல, வழிபோக்கனின் உருவத்துல, பல உருவத்துல பேசுறார். யார் பேசுறா? பகவான். அனந்தாழ்வார் வேண்டாம். அனந்தாழ்வார் யார் சொல்றதையும் காது கொடுத்து கேட்கவே மாட்டார். கடைசியில பகவான் ஸ்ரீனிவாசர் ஒரு குழந்தையின் ஒரு பாலனின் உருவத்துல, ஸ்ரீனிவாசர் பெருசா இருந்தாலும் குழந்தை பாலாஜி. பாலானா என்ன? சின்ன குழந்தை. பாலகிருஷ்ணன் பார்க்கறதுக்கு தான் சைஸ் பெருசா இருக்கு, ஆனா குழந்தை பாலா. அந்த ஸ்ரீனிவாசர் ஒரு குழந்தையின் உருவத்துல சொல்றாரு, அனந்தாழ்வார், எந்த புராணத்துல சொல்லி இருக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுதான் சேவை என்று? இல்லையா? நம்ம ஊர்ல கூட மக்கள்லாம் செய்வாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்படியே வேல் எடுத்து குத்துறது, நாக்குல குத்துறது, வயிற்று பார்த்திருக்கீங்களா? யாராவது குத்தி இருக்கீங்களா? நம்ம அடுத்தவங்களை வேணா குத்துவோம். நாக்குல குத்தி, கண்ணத்துல குத்தி, அங்க இதுல சிலது என்னது அந்த தொங்க விட்டுருப்பாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த சேவை? அந்த முதுகுல எல்லாம் தோல்ல ஹூக்கு போட்டு நம்மள தொங்க விடுவாங்கல்ல, அது என்ன பூஜை? அது பார்த்தது இல்லையா? தொங்க விடணும். என்ன பூஜை? அதுக்கு என்ன சொல்லுவாங்களே, கருடனா, கருட தூக்கு, அப்படியெல்லாம் செய்வாங்க. இவ்வளவு நம்மள உடலை வருத்திக்கணும்னு கிருஷ்ணர் கேட்கவே இல்லை. அப்புறம் தீ மிதிக்கிறது, தீச்சட்டி எல்லாம் எடுத்து ஆடுறது, அப்படியே அந்த கனல் எரிஞ்சுக்கிட்ட கனலை எடுத்து வாயில போடுறது, நிறைய விதமான ஆராதனைகள் இருக்கு, பிரார்த்தனை வழிமுறைகள் இருக்கு. ஆனா பகவான் இப்படி எல்லாம் செய்யணும்னு கேட்கவே. அவர் என்ன சொல்றாரு? நல்லா மூக்கு முட்டை சாப்பிடு, அப்புறம் உட்காந்து ஜபம் பண்ணு, இவ்வளவுதான் சொல்லி இருக்கிறார். வேற கஷ்டமே சொல்லல. அப்படி உனக்கு விரதம் எடுக்கணுமா, ஏகாதசிக்கு கொஞ்ச நேரம் நீ தானியம் சாப்பிடாம இரு, அவ்வளவுதான். ஐயோ, அந்த கிழங்குக்கு வாய் இருந்தா அது அழுது இருக்கும். ஏது? இந்த ஹரே கிருஷ்ணக்காரங்க இருக்காங்களே, அந்த கிழங்கு இருக்கு, அது என்ன கிழங்கு? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மரவள்ளி கிழங்கு. அதுக்கு வாய் இருந்தா அது அழுது இருக்கும். அதை இடிச்சு புட்டாக்குறது, அதை மாவாக்கி தோசையாக்குறது, ஏகாதசின்னு சொல்லி இவ்வளவு கொடுமையா? ஒருத்தர் பார்த்துட்டு, ஏகாதசிக்கு இவ்வளவு அப்படின்னா நான் டெய்லி ஏகாதசி இருக்கிறேன். அப்போ அந்த பாலனின் உருவத்துல பகவானே சொல்றார், அனந்தாழ்வார், இவ்வளவு தவமெல்லாம் இருக்க வேண்டாம், இவ்வளவு கடினமான வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம். பகவான் அப்படியெல்லாம் எந்த புராணத்திலையும் கேட்கல. எவ்வளவு சொல்லியும் அனந்தாழ்வார் கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை.
சரி, இந்த மனுஷங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அனந்தாழ்வார்வின் மனைவி கிட்ட போய் சொல்றாரு அந்த குழந்தை. பகவான் சொல்றாரு, உன் கணவனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு, உனக்காவது அறிவு வேண்டாம். நீ இவ்வளவு கர்ப்பிணியா இருக்கிற, ஓய்வெடுக்காம நீயும் கூட சேர்ந்து இந்த கல்லும் மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறே. அந்த அம்மா சொல்றாங்க, என் கணவனின் கட்டளையை நான் மீற மாட்டேன். மேனோன் பாரால இருக்கிற லேடிஸ் மாதிரி எப்படி கணவனின் கட்டளையை மீறவே மாட்டாங்க. அப்படியா? ஒரு ஒண்ணே காரணம். அப்ப இந்த கிருஷ்ணர் என்ன பண்ற, அந்த குழந்தை என்ன செஞ்சுதான், சரி என்று சொல்லி, சரி அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, இந்த பேஸ்கெட்டை எனக்கு தான், நான் தூக்கி நானே கல்ல தூக்கிட்டு போறேன்னு சொல்லி பகவானே என்ன செஞ்சாரு, அந்த மனைவி அந்த பெண்ணிடம் இருந்து அந்த பேஸ்கெட்டை பிடிச்சு இழுக்க அந்த அம்மாவும் கத்திட்டாங்க. பாருங்க இந்த பையன் என்ன பண்றான், தொந்தரவு பண்றான். கோபம் வந்த அனந்தாழ்வார் என்ன பண்ணார், அந்த கடப்பாறை எடுத்துட்டு வந்தார். கடப்பாறை எடுத்துட்டு வந்து ஒரே வீசு அடிச்சு அந்த குழந்தையோட தாடி உடைஞ்சு போச்சு. இந்த இடம் உடைஞ்சு போச்சு. அந்த குழந்தை அப்படியே ரத்தம் கசி அதை பிடிச்சுக்கிட்டு உள்ள ஓடிட்டார். அந்த அம்மா கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு அரக்கத்தன்மையோட, யாரோட வாயை உடைச்சிட்டாங்க? ஹனுமான் அப்படின்னு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஹனுமான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹனுமான்னா உடைந்த வாய், உடைந்த தாடி உள்ளவன் என்றார். உலகமே அவரை ஹனுமான் ஹனுமான் கூப்பிடுது. அவரும் சந்தோஷமா எல்லாருக்கும் அருள் கொடுக்கிறார். இப்ப கூட்டத்துல ஒருத்தர் கருப்பா இருக்கார். அவரை பார்த்து, அண்ணாச்சி, கருப்பண்ணாச்சி இங்க வாங்க, கருப்பண்ணாச்சி சாப்பிட்டீங்களா? அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? இப்போ ஒருத்தர் டிரைவர் வேலை செய்யறார். டிரைவர் வாங்க, பிடிக்குமா? பிடிக்காது. உண்மை இருந்தாலும் யாருக்குமே பிடிக்காது. உலகமே ஹனுமானை பார்த்து ஹனுமான் ஹனுமான், தாடி உடைந்தவன் தாடி உடைந்தவன் தாடி உடைந்தவன் என்று சொல்லுகிறது. ஹனுமான் எந்த ஏளனத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உண்மையான பக்தர்கள் யாருன்னா, எவ்வளவு இகழ்ந்தாலும் அந்த இகழ்வை ஒரு பொருட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புகழ்வது வேண்டாம் என்று சொல்வார். நமக்கு அப்படி இல்லை. ஒரு வார்த்தை சொல்லிட்டார், மத்தியானம் பப்படமே கிடைக்கல, ஊறுகாயே கிடைக்கல, சின்ன விஷயம் போதும். நான் போனேன், என்னை பார்த்து சிரிச்சு ஹரே கிருஷ்ணான்னு யாருமே சொல்லல, நான் இங்க போக மாட்டேன். சின்ன சின்ன விஷயம். ஆனா உண்மையான பக்தர் எவ்வளவு ஸ்துல்ய நிந்தா சுதிர் மௌனி சந்துஷ்டோ ஏனகேனச்சி, எவ்வளவு புகழ்ந்தாலும் எவ்வளவு இகழ்ந்தாலும் அவர்களை பாதிக்கவே செய்யாது. அதுதான் உண்மையான பக்தர். சில நேரத்துல யாராவது புகழ்வாங்க, சில நேரத்துல யாராவது இகழ்ந்து பேசுவாங்க. இப்ப அனந்தாழ்வார் யாரோட தாடியை உடைச்சாரு? ஸ்ரீனிவாசர் தாடியவே உடைச்சிட்டார். அந்த அம்மா கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு அரக்கத்தன்மையோடு நடந்து கொள்கிற? அப்புறம் சும்மாவா? எவ்வளவு தடவை சொல்லியாச்சு, இந்த பையன் போகவே மாட்டேங்கிறான். அப்புறம் போய் மறுபடியும் ஒரு பாறை உடைக்கிறார். எல்லாம் உடைச்சுக்கிட்டு பூஜாரி போய் அந்த கோயில் திறந்து பார்த்தா அவர் தாடியிலிருந்து ரத்தம் கசிந்து உடையெல்லாம் ரத்தக்கரை. பூஜாரி பயந்துட்டார். கோயில்ல போய் வணங்குறோம் இல்லையா, கல்லு கிடையாது, சிலை அல்ல, பிம்பம் அல்ல, லோகம் அல்ல, மண்ணல்ல, பிருந்தாவனத்தில் நந்தகோபரின் புதல்வன் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர பகவான். கல்லென்று நினைப்பவர்களுக்கு அவர் கல்லு, ஆனா கல்லு கிடையாது. நந்தகோபரின் மகன். அப்படியே ரத்தம். பூஜாரி உடம்பெல்லாம் நடுங்கி போய், ஸ்ரீனிவாசா என்ன நடந்தது? ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல திருப்பதியில, எனக்கு பாட தெரியாது, நல்லா இருக்கு பாட்டு. வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல பாட்டு, பாடத்தான் தெரியாது. சரி, அவ்வளவு அழகான ஸ்ரீனிவாசர் முகம், கண்கள் அப்படியே தாமரைகள் மாதிரி கண்கள், காது வர நிக்குது, கம்பீரமா நிக்கிறார். ஆனா தாடி உடைஞ்சு ரத்தம். பூஜாரி உடம்பு நடுங்கி போய், ஸ்ரீனிவாசா பகவானே என்ன ஆச்சு? உடனே பகவான் சொல்றாரு, அந்த அனந்தாழ்வார போய் இங்க வர சொல், நான் வர சொன்னேன்னு சொல். பூஜாரி பயந்து ஓடுறார். அனந்தாழ்வார் கோயிலுக்கு வா, ஏதோ நடந்துருச்சு, ஸ்ரீனிவாசர் உன்னை கூப்பிடுறாரு. என்ன விஷயம்னு சொல்லல.
அனந்தாழ்வார் என்ன செஞ்சாரு? பாறை உடைச்சுக்கிட்டு இருக்காரு. உடைச்சுக்கிட்டு, நான் குருவை சேவை செய்துட்டு இருக்கிறேன், சேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றேன்னு போய் சொல்லு. யாருக்கிட்ட? திருப்பி அனுப்பி விட்டார் பூஜாரிய. பகவான் கிட்டே சொல்லி, நான் என் குருவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன், சேவை முடிஞ்சிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு அனுப்பி விட்டார் பூஜாரிய. என்னப்பா சொல்ற? நான் சொன்னேன்னு போய் சொல்லு. திரும்பி போறார். உடனே ஸ்ரீனிவாசருக்கும் கோபம் வந்துருச்சு. இது என்னுடைய கட்டளை, அடுத்த நிமிஷம் அனந்தாழ்வார் இங்க வந்திருக்க வேண்டும், போய் சொல்லு. பூஜாரி இடையில ஓடிட்டு இருக்கிறார், பாவம். ஓடி வந்தாரு. அவர் பகவானுடைய கட்டளையாம்பா, நீ சீக்கிரம் வந்துரு. இவரு பாறை உடைச்சுக்கிட்டேன், நான் என் குருவுடைய கட்டளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன், மற்றவர்கள் கட்டளை எனக்கு பிரச்சனையே கிடையாது. திருப்பி ஓடுறார் பூஜாரி. அவர் குரு கட்டளையை தான் ஏற்று. அப்படி சொன்னானாம. அப்படின்னா சரி, திருப்பதி என்னுடைய இடம். யாருடைய இடம்? ஸ்ரீனிவாசனுடைய இடம் திருப்பதி. இங்க வந்து எனக்கு பிடிக்காதவர்கள் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. மனைவியை கூப்பிட்டுட்டு மலை இறங்க சொல்லு. ஒரு பொழுது கூட இனி அனந்தாழ்வார் இந்த மலை மேல இருக்கக்கூடாது. மனைவியை கூப்பிட்டுட்டு மலை இறங்க சொல்லு. ஸ்ரீனிவாசன். பூஜாரி ஓடுறாரு. ஸ்ரீனிவாசனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுப்பா. நீ மனைவியை கூப்பிட்டுட்டு சீக்கிரமா மலை இறங்கு. இவரு தான் மனைவியை விட்டுக்கிட்டு இங்க வந்து தனியா நின்றுகிட்டு இருக்கிறாரு. இவர் வேணா பொண்டாட்டி கூட போட்டு நான் குரு சேவையை செய்கிறேன். கடைசியில ஸ்ரீனிவாசர் தோத்து போயிட்டார். பேசாம இவர் இருட்டுற வரைக்கும் பாறை எல்லாம் உடைத்து பூஞ்சோலைகள் செய்து பூக்களை நட்டு மரங்களை செடி கொடிகள் எல்லாம் பராமரித்து இரவுல ஸ்ரீனிவாசரை பார்க்கறதுக்கு வர்றார். இது டெய்லி வந்து தர்ஷனம் எடுக்க வருவார். வரும்போது யோசிக்கிறார், ஐயையோ காலையில என்னென்னமோ சொல்லிட்டோமே, இப்ப ஸ்ரீனிவாசரை எப்படி போய் முகத்தோடு முகம் பார்க்கிறது? யாரையாவது திட்டம்னா, சண்டை போட்டா அப்புறம் அவங்க முகத்தை பார்க்கணும். அதாவது குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்க அப்படித்தான். அது இல்லாதவங்க எங்க சுத்தம் ஒண்ணும் கிடையாது. குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்க ஒரு தடவை பேசிட்டு அப்புறம் முகத்தை பார்க்க முடியாது. அப்ப சாயங்காலம் பூக்களோட வர்றார் அனந்தாழ்வார். பூக்களை யாருக்கு சமர்ப்பிக்கிறாங்க? ஸ்ரீனிவாசருக்கு கொடுக்கறதுக்காக வர்றார். வந்துச்சே என்னென்னவோ பேசிட்டோமே காலையில, அதனால இவர் என்ன செய்யறாரு? கண்ணை மூடிட்டு வர்றாரு. என்ன எப்படி முகத்தை பார்க்கறது? அதனால கண்ணை மூடிட்டு வந்து பூவை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வர்றாரு. கண்ணை மூடிட்டே வர்றாரு. பக்கத்துல வந்த உடனே ஸ்ரீனிவாசர் அனந்தாழ்வார் கூப்பிட்ட உடனே அப்படியே கண்ணை திறந்து பார்த்து உடனே திருந்து போச்சு. தாடி உடைந்து ரத்தம் கசிந்து கொண்டு இருக்கிறது. ஆடையெல்லாம் ரத்தக்கரை. அனந்தாழ்வாருக்கு உடனே புரிஞ்சு போச்சு, நான் காலையில யார் அடிச்சேன்? பகவான போய் அடிச்சுட்டனே. உடல் நடுங்கி கண்கள் நிறைந்து தொண்டை அடைத்து கண் இருண்டு போய் கீழே உழுந்து உருண்டு, ஐயோ பகவானே, மாபெரும் பாவம் செய்து விட்டேன், பாதகம் செய்துட்டேன், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, இனி இந்த பாவத்தை நான் என்ன போய் செய்வேன்? அழுது புலம்புறாரு. பகவான் சொல்றார், அனந்தாழ்வார், நீ உன் குருவுக்கு செஞ்ச சேவை எனக்கு ரொம்ப பிரியம். இந்த வாழ்க்கை முடிஞ்ச உடனே நானே வந்து உன்னை கைவிடுத்து வைகுண்டத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்றார். அனந்தாழ்வார் கி. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ராம 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 ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிருஷ்ண ராம ஹரே ஹரே,
வாழ்க்கையில ஆன்மீக குரு ரொம்ப ரொம்ப முக்கியம். 16 மாலை ஜபம் செய்து ஆனா ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவ்வளவு பேர் இங்க? 16 மாலை ஜபம் செய்யறோம், இருந்தாலும் குருவை இது பண்ணல. நீங்கெல்லாம் எவ்வளவு மாலை? 16. இனிஷியேட்டட் இல்ல. அம்மோ 8 எல்லாம் 2-3 இயர்ஸ்ல இனிஷியேஷன் எடுக்கணும். വേണോ വേണ്ടേ? ഇപ്പൊ എടുത്താ ഗുരു മഹാരാജിന്റെ കയ്യിൽ നിന്ന് കിട്ടും, ഇല്ലെങ്കിൽ പിന്നെ ഗുരു മഹാരാജിന്റെ കയ്യിൽ നിന്ന് കിട്ടൂല. പിന്നെ വേറെ ആരെങ്കിലൊക്കെ ആയിരിക്കും. ഈ 1-2 വർഷத்துக்குள்ள ஐயோ ரெக்கார்டிங் வேற நடக்குது. 1-2 வருஷத்துக்குள்ள எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா யார் கையில இருந்து கிடைக்கும்? ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜுக்கு இல்ல வேற யாராவது கொடுப்பாங்க. அது தப்புன்னு நான் சொல்லல, இருந்தாலும் பரம பாகவதர்கள் இந்த மாதிரி உயர்ந்தவர்கள் கையிலிருந்து எடுக்கிறது பெரிய பாக்கியம். அதனால இந்த அரை முறி எல்லாம் ஜபிக்கிறது ஜபிக்காத எல்லாம் ஸ்பீடா பண்ணணும். குருவாஸ்ரயம் எடுத்தா இல்ல, ஏன் எல்லாம் சீக்கிரமா? எவ்வளவு வருஷம் ஆகும்? எவ்வளவு வருஷத்துல எடுப்ப? 16 ரவுண்ட்ஸ் கஷ்டமா? என்ன கஷ்டம்? அப்பாலாம் படிக்கவே வேண்டான்ட்டாரு. ஃபுல் டே உட்காந்து சாண்டிங் பண்ணு, பாட்டு பாடு, அவ்வளவுதான். எல்லாம் 2 இயர்ஸ்ல எடுத்துடணும். நான் சீரியஸா சொல்றேன். இந்த 2 வருஷம் 3 வருஷம் போயிடுச்சுன்னா அப்புறம் குரு மகாராஜ் தீட்சை கொடுக்க மாட்டாரு. சோ இந்த பாதி இருக்கிறது 16 மாலை 8 மாலையில இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரம். இது கடைசி ட்ரெயின் எங்க போகுது? கோலோகத்துக்கு போகுது. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லு. லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல படியில நிக்கலாம் 2 பேருக்கு. இந்த ட்ரெயினை விட்டுட்டோம், இந்த பிறவியில வேற ட்ரெயின் கிடையாது. அதனால இந்த மாதிரி சத்குரு உயர்ந்த மகாத்மாக்கள் எல்லாம் இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் செஞ்சோம். சரி, கதை எங்க நிறுத்தின? ஆன்மீக குரு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ராமாயணத்துல பாருங்க, விபீஷணன் மகாபக்தன். உண்மையா பொய்யா? பெரும் பக்தர் விபீஷணர். அந்த விபீஷணரே எவ்வளவோ காலமாக பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் என்னைக்கு ஹனுமான் விபீஷணனுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தாரோ அதுக்கப்புறம் தான் விபீஷணனுக்கு ராமபிரானை சரணடையும் வாய்ப்பு கிடைச்சது. புரிஞ்சுதா? விபீஷணன் உயர்ந்த பக்தனா கிடையாதா? மகாபக்தர். அவர் காலங்காலமாக இலங்கையிலிருந்து ராமநாமத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தார். ஆனா ராமரை தரிசனம் பண்ணும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. முதல் முறையாக ஹனுமான் லங்கா பயணம் செஞ்சார். லங்கை முழுவதும் பயணம் செய்து அரண்மனைகள், காடுகள், பூந்தோட்டங்கள், வனங்கள் எல்லாமே சுத்தி பார்த்தார். அப்படி சுத்தி பார்த்ததுல விபீஷணனுடைய வீட்டுக்கும் போனார். யார் போனா? ஹனுமான். எங்க பார்த்தாலும் ராமநாமம் முழங்கிக் கொண்டே இருந்தார். எல்லாரும் அந்த மக்கள் பூரா, விபீஷணன் வீட்டுல இருக்கிறவங்க பூரா ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ராமரின் நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருந்தார். அப்போ என்னைக்கு ஹனுமான் போனாரோ அதுக்கப்புறம் தான் விபீஷணனுக்கு யாரை சரணடையும் வாய்ப்பு கிடைச்சது? ராமரை. நம்ம பூரா மாலை எடுத்து வச்சு ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் குருவின் கடாட்சம் கிடைச்சா மட்டும்தான் எங்க திரும்பி போக முடியும்? வைகுண்டம். ஏன்னா நமக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணணும், இவங்க நல்ல பக்தர். யாரு? அந்த சாந்தம்மா நல்ல பக்தை. யாராவது ரெக்கமெண்ட் பண்ண. நம்ம தான் இருக்கிறவங்க கூட பூரா சட்டையை போட்டு வச்சிருக்கிறோம். யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா? யாரும் பண்ண மாட்டாங்க. குரு கண்டிப்பா சிபாரிசு செஞ்சா மட்டும்தான் வேலை நடக்கும். இவ்வளவு பெரிய பக்தனான விபீஷணருக்கு யார் குருநாதனாக மாறினார்? விபீஷணனுடைய குருவாக யார் மாறினார்? ஹனுமான் மாறினார். விபீஷணன் நிக்கிறார். 3 மந்திரிக கூட நிக்கிறாங்க. ஆகாயத்துல நின்று கொண்டு இருக்கிறார். ராமர் கேட்கிறார், நீங்க யாரு? தெரியாதா என்ன அவருக்கு? எல்லார் உயிரிலையும் இதயத்துல பரமாத்மாவை உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். யாரு? பகவான்.
சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதர் ஞானம் அபோகனம் ச. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களின் இதயத்திலும் நான் குடிகொண்டிருக்கிறேன். யார் உள்ள இருக்கிறா? பகவான். அந்த பகவான் கேட்கிறார் விபீஷணனை பார்த்து, ஐயா நீங்க யார்? விபீஷணன் மேல நின்றுட்டு இருக்கார், 2 மந்திரி வேற நிக்கிறாங்க. நான் லங்கேஸ்வரன், அரக்கன், ராவணனின் தம்பி விபீஷணன். நான் ராவணனுக்கு நிறைய உபதேசம் பண்ணினேன். உங்க மனைவி சீதா மாதாவை திரும்ப ஒப்படைக்க சொன்னேன். ஆனா எங்க அண்ணன் கேட்கவே இல்லை. என்னை மிதித்து ஏளனம் செய்து கேலி செய்து இலங்கையிலிருந்து துரத்தி விட்டான் என் அண்ணன். உங்கள் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன். உடனே ராமர், இவர் நல்லவரா? இவர் நம்ம டீம்ல சேர்த்துக்கலாமா? எல்லாருக்கிட்டையும் கேட்கிறார். யாரு? சுக்ரீவன். எல்லாத்துக்கிட்டையும் எல்லாரும் சொல்றாங்க, அரக்கர்களை நம்பவே செய்யாதீங்க. பகல்ல பூரா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு நம்மளை ஏமாத்திடுவாங்க. சூரியன் அஸ்தமிச்சாதான் அவங்க கொம்பும் சிகப்பு நாக்கெல்லாம் வெளியே வரும். அரக்கர்கள் ரத்தத்தை சிந்துவார்கள், தீயை கக்குவார்கள். ரொம்ப பயானகமான உருவம். வேண்டாம். யாருமே எல்லாரும் சொல்லிட்டாங்க, நமக்கு விபீஷணனே வேண்டாம். ஹனுமான் மட்டும் அமைதியா இருந்தார். ராமர் கேட்டார், ஹனுமான் உன்னுடைய கருத்து என்ன? ஹனுமான் சொன்னார், பிரபு பாருங்க, ஒரு அழகு கேட்டதுக்கு அப்புறம் தான் அறிவாளிகள் பக்குவமானவங்க பேச சொன்னாதான் பேசுவாங்க. இந்த அறிவு இல்லாதது இருக்கு. காலையில 4 மணிக்கு வாயை திறந்தா நைட்டு 11 மணி வரையும் பேசிக்கிட்டே இருக்கும். சிலது தூங்குனதுக்கு அப்புறம் பேசும். ஹனுமான் ராமர் கேட்டதுக்கு அப்புறம் தான் வாயை திறந்தார். யாரு? பிரபு, இலங்கை முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செஞ்சேன். எல்லா இடங்கள், வனங்கள், பூந்தோட்டங்கள், அரண்மனைகள், ஆசிரமங்கள், எல்லா இடத்திலையும் போனேன். எங்கேயுமே உங்க நாமம் முழங்கவே கிடையாது. 2 இடத்துல மட்டும்தான் உங்கள் நாமத்தை கேட்டேன். ஒன்று அசோகவனத்தில் சீதை, இனி ஒன்று விபீஷணனின் வீட்டுல. அதனால விபீஷணன் நம்மளை ஏமாற்றுவதற்காக வந்தாலும் சரி, விபீஷணனை ஏற்றுக்கொள்ளலாம். ஹனுமான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ராமர் என்ன சொன்னார்? ஓகே, இறங்கி வா அப்படின்னார். அப்போ அங்க விபீஷணனுக்கு யார் குருவா இருக்கிறார்? மாபெரும் பக்தன் விபீஷணன். இருந்தாலும் ஹனுமானின் அருள் இல்லாமல் ராமரிடம் செல்ல முடியவில்லை. நம்ம எவ்வளவு ஜபம் செய்தாலும் யாருடைய கருணை வேணும்? குருவுடைய கருணை. அதே மாதிரி இனி ஒரு கதை ராமாயணத்துல. சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? சுக்ரீவருக்கு ராமருக்கு என்ன ஒப்பந்தம்? நீ பகவான் ராமர் கிட்ட சுக்ரீவன் சொல், நீங்க வாலியை கொன்னுட்டீங்கன்னா நான் சீதா பிராட்டியை தேடி கொடுப்பதுல நான் உதவி செய்யறேன். நான் மட்டும் இல்லை, என் பெரும் படை வானரர்கள் எல்லாருமே உதவி செய்யறோம். சரி, ஒப்பந்தம் போட்டாச்சு. அப்ப ராமர் சொல்றார், நீ ஒண்ணு பண்ணு. உன் அண்ணன் வாலியை போய் என்ன சொல்றது, ஒத்தைக்கு ஒத்தை சண்டைக்கு போவாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? துவந்த்வ யுத்தம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? மல்யுத்தம். பட் 1 to 1. நீ வாடா, நான் பாத்துக்கலாம், ஒத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கோபம் வந்தா. அப்படி சுக்ரீவன் போய் வாலியை கூப்பிடுறார். ராமர் சொல்றாரு, நீ சுக்ரீவனை தனியா கூட்டிட்டு வா. கேட்ட உடனே சுக்ரீவனுக்கு தொடையெல்லாம் நடுங்குது. ஏன்னா வாலி கூட ஜெயிச்சு சண்டை போட்டு ஜெயித்த சரித்திரமே கிடையாது. ஏன்னா வாலிக்கு ஒரு அருள் உண்டு. என்ன அருள்? யார் ஃப்ரண்ட்ல நின்னாங்கனாலும் அவங்க பாதி சக்தி யாருக்கு போயிடும்? வாலிக்கு போயிடும். அதனால வாலி கூட யாருமே ஜெயிக்க முடியாது நின்னு. அதுலயும் சுக்ரீவன் என்ன பண்றாரு? நேருக்கு நேர போய் நிக்கிறாரு, ஒத்தைக்கு ஒத்தை. எங்க இருக்கிற சக்தி பூரா போயிடும். கேட்ட உடனே தொடை நடக்குது. பிரபு, இது இந்த ஐடியா வேணுமா? வேற ஏதாவது ஐடியா இல்லையா? ராமர் சொல்றார், சுக்ரீவா நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உன் பின்னாடி, தைரியமா போய் கூப்பிடு. உடனே சுக்ரீவனும் போய் அரண்மனைக்கு முன்னாடி போய் வாலி கிட்ட, வாலி நீ என்னை ஏமாத்தி ஜெயிச்சிட்ட, என் மனைவியை பிடுங்கிக் கொண்டாய், என் அரசை, என் நாட்டை பிடுங்கிக் கொண்டாய், நான் ஏதோ போனா போட்டுன்னு உன்னை விட்டுருக்க, நீ உண்மையான ஒரு போர் வீரனாக இருந்தா இப்பவா. வாலி யோசிக்கிற, சுக்ரீவனுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சான், என் கூட சண்டைக்கு வந்திருக்கிறானே, இருந்தாலும் இவனுக்கு இன்றைக்கு ஒரு பாடம் கற்பித்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி வாலியும் போர்க்களத்துல குதிச்சு 2 பேரும் புஜங்களோடு புஜங்கள், தோளோடு தோள், கைகளோடு கை,
பெரிய மலை மோதிர மாதிரி சண்டை. சண்டையில மொத்த அடி வாங்குறது யாரு? சுக்ரீவன். ஒரு அடி கூட வேஸ்ட் ஆகல, எல்லா சுக்ரீவனே வாங்கிட்டு அடியோ அடி. ரத்தம் கசிகிறது. இனி கொஞ்சம் தாமதிச்சாலும் உயிரே போயிடும். சுக்ரீவன் பார்க்கிற ராமரையே காணும், ராமரையே காணும். ஓடிட்டார், பயந்து ஓடி. அங்க பார்த்தா ராமர் மரத்துக்கு பின்னாடி நிற்கிறார். சுக்ரீவன் போய், பிரபு என்ன சாகணும்னா நீங்களே கொண்டிருக்கலாம், என்ன அனுப்பி இவ்வளவு அடி வாங்க வச்சுட்டீங்க, உடம்பெல்லாம் வலிக்குது. உடனே ராமர் சொன்னாரு, நீங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு அடையாளம் தெரியாம போச்சு, அதனால உன்னை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னார். இத படிச்ச உடனே ஆச்சாரியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ராமாயணத்தை மூடி வச்சுட்டாங்க. நாங்க சம்மதிக்கவே மாட்டோம். ஏன்? நாங்க பாட்டுக்கு இருந்து நாம ஜபம் பண்ணி, நீங்க எங்களுக்கு மோட்சம் தருவீங்கன்னு நம்பி ஜபத்தை பண்ணி, கடைசியில நீங்க என்ன அடையாளம் தெரியலன்னு நான் என்ன பண்றது? இல்லையா? எல்லா உயிரினங்கள் இதயத்திலையும் பரமாத்மாவாக யார் இருக்கிறா? பகவான் இருக்கிறார். நாம வேற தூங்கி தூங்கி ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு பகவான் சொல்றாரு, அம்மு நான் உனக்கு மோட்சம் கொடுக்க ரெடியா இருந்தேன், ஆனா அடையாளம் தெரியாம போச்சு. அவ்வளவுதான். ஆச்சாரியர்கள் சம்மதிக்கவே இல்லை. இந்த கருத்தை நாங்க சம்மதிக்க மாட்டோம். அவ்வளவு அடியும் சுக்ரீவன் வாங்கி அடையாளம் தெரியவில்லை. நீங்க அடையாளம் தெரியல, அப்புறம் எங்களை யாருக்கு அடையாளம் தெரியும்? சம்மதிக்கல. என்ன நடந்தது தெரியுமா? முதல் முறையா சுக்ரீவனை ராம லக்ஷ்மணர்கள் பார்க்க போன போது சுக்ரீவன் சந்தோஷத்துல ராமரை கூப்பிட்டு சிம்ஹாசனத்துல உட்கார வச்சு பாதம் கழுகி நீரை கொடுத்து பழங்களை கொடுத்து உபசாரம் செய்து யார கவனிக்கல? லக்ஷ்மணனை கவனிக்கல. அது ராமர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். லக்ஷ்மணர் கூட அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அதான் புராணங்கள்ல சொல்றாரு, ஒரு பக்தனை பார்த்து, நீ என்னை வழிபடுவதை விட அதிகம் யாரை வழிபட வேண்டும்? என் பக்தர்களை வழிபட வேண்டும், குருவை வழிபட வேண்டும். லக்ஷ்மணர் கூட அதை கவனிக்கல. ஆனா ராமர் என்ன செஞ்சிட்டாரு? எனக்கு எல்லா உபச்சாரம் பண்ணுனேன், ஆனா யாருக்கு உபச்சாரம் பண்ணல? லக்ஷ்மணனுக்கு. அதனால ஒரு தடவை அடி வாங்கிட்டவன் விட்டுட்டார் பேசாம. அப்புறம் என்ன சொன்னாரு? அப்ப சுக்ரீவன் சொன்னா, ஐயோ அப்ப நான் என்ன, நாங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கோம். சரி, நாளைக்கு நீ மறுபடியும் போய் வாலியை கூப்பிடணும் போருக்கு. சுக்ரீவன், வேண்டாம் நான் போல. இல்ல, நீ போய்த்தான் ஆக வேண்டும். ஆனா ஒரு விஷயம் செய், இந்த முறை நீ போகும்போது கழுத்துல நான் தரும் பூமாலையை போட்டு கொண்டு போ, எனக்கு அடையாளம் தெரியும். லக்ஷ்மணா, அந்த பூமாலை எடுத்து சுக்ரீவன் கழுத்துல போடுங்கிறார். இவர் போடல. யார போட வச்சா? லக்ஷ்மணனை போட வைத்தார். அப்ப என்ன ஆச்சு? லக்ஷ்மணனுக்கும் தெரியாது, சுக்ரீவனுக்கும் தெரியாது. அறியாமல் சுக்ரீவன் செய்த அபராதம் அங்க நிவர்த்தி ஆகிவிட்டது. லக்ஷ்மணனுடைய கடாட்சம் சுக்ரீவனுக்கு கிடைச்சாதான் யாருடைய கடாட்சம்? கிருபை கிடைக்கும். ராமருடைய. குருவின் கடாட்சம் அனந்த சேஷன் ஆதிசீடன் லக்ஷ்மணா. குருவின் கடாட்சம் கிடைத்தால் மட்டும்தான் யாருடைய கடாட்சம் கிடைக்கும்? பகவானுடைய அருள் கிடைக்கும். லக்ஷ்மணா, நீ மாலை எடுத்து போடு அப்படின்னார். ஆனா லக்ஷ்மணனுக்கு இது தெரிய கூட இல்லை. உடனே லக்ஷ்மணன் அந்த மாலை எடுத்து சுக்ரீவன் கழுத்துல போட்டாரு. அந்த அபராதம் நிவர்த்தி ஆகிவிட்டது. 2வது நாள் போய் சண்டை கூப்பிட்டா ராமர் விட்டார், போச்சு. அப்ப யாருடைய கருணை முக்கியம்? பகவானுடைய கருணையை விட யாருடைய கருணை முக்கியம்? குருவுடைய கருணை. அதனால முதல்ல பக்தர்கள் எல்லாம் 16 மாலை அந்த நிலைக்கு உயர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? குருவை ஏற்றுக்கொள்ள, குருவிலிருந்து தீட்சை பெற்றுக்கொள்ள. அது ஒரு பெரும் பாதுகாப்பு. அந்த ஜீவாத்மா திரும்ப பகவானுடைய உலகத்துக்கு போகிறதுக்கு பதிவு செஞ்சாச்சு. நீங்க டிக்கெட் எடுத்தாச்சு, வண்டியில ஏறினா போதும். சரியா தப்பா? இப்ப எவ்வளவு பேர் குரு கடாட்சம், இந்த ஜபமெல்லாம் உயர்த்தி குருவிடம் தீட்சை எத்தனை பேர் பெற்றுக் கொள்வீர்கள்? யாருமே கையை தூக்கல. ஸ்ரீ கௌர் நிதாய் கி